ஹலோ மக்களே, நேற்று எங்கள் ஊரில் மழை வெளுத்து வாங்கிருச்சுங்க. மதிய மக்கள்லாம் வெயில் போட்டு கொளுத்துன்னு கொளுத்துச்சு. ஈவினிங்காக மழை பிடிச்சது. நைட்டு 8-9 மணி வரைக்கும் உடவே இல்லைங்க. போட்டு வெளுத்து வாங்கிருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை பெய்யுதா, அதனால மழை தண்ணி பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் மழை தண்ணி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பயிரெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கு அப்புறமா எப்படி செழிப்பா இருக்குன்னு பார்த்தீங்களா? சோளம் பார்க்கறதுக்கே எல்லாம் பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சு. பேஞ்ச மலைக்கு சோளம் மட்டும் முளைச்சு வரலங்க, கூடவே சேர்ந்து நிறைய களைகளும் வளர்ந்துருச்சு. அந்த மழை ஏறதுக்கே மருந்து அடிச்சு விட்டா களையெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து டேங்க்ல கலந்து ஊற்றிட்டாங்க. ஸ்ப்ரேயரை கொஞ்சம் மேட்டில் தான் வச்சு தூக்குனேன். அப்பயுமே அந்த டேங்க் வெயிட்டாக இருந்ததாங்க தூக்க முடியாம தான் தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் நாங்க அங்க இருக்க ஒவ்வொரு வெயிலா ஒரு பக்கமா இருந்து மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மக்களே, உண்மையை சொல்லணும்னா மருந்து அடிக்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஆசையாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஏன் தெரியுமா, அந்த மருந்து அப்படியே ஸ்ப்ரேயில் அப்படியே தெளிக்கிறப்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாத மழை பெஞ்சு அந்த இயற்கை சூழலில் நடக்கும்போது யாருக்கு தாங்க பிடிக்காது. இந்த வீடியோவை எத்தனை பேர் வில்லேஜ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. மக்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் அந்த சோளம் வருமா வராதானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு சோளம் எல்லாமே காயற நிலைமைக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா சுத்தமாக கிணத்துலையும் தண்ணி இல்லையாங்காட்டியும் மழையும் பெய்யல. அதனால ரொம்பவே வருத்தத்தில் இருந்தோம். சடனாக யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் மழை வந்து எங்க எல்லாத்தையுமே ஹாப்பி ஆக்கிடுச்சுங்க இந்த மழை. மக்களே, காலையில் ஒரு 7 மணி வாக்கில் டீயை குடிச்சிட்டு மருந்து அடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே இறங்கினங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேங்க் அடிச்சிட்டேன். ஒரு வெயில் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே நாளைக்கு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேயர் கொண்டு போய் வீட்டில் போட்டு ஒரு வெயிலில் மட்டும் என்னன்னே தெரியலங்க, சோளம் ஊனதுக்கு அப்புறமா பாதி சோளம் முளைக்கவே இல்லை. அதுக்கப்புறமே முளைத்திருந்த சோளமும் கொஞ்சம் தண்ணியில் அதனால காஞ்சி போச்சு. சரி, இந்த மழை ஏறதுக்கே ஊனா முளைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முளைக்காத இடம், அந்த சந்தா இருக்க இடம் எல்லாமே ஊன ஆரம்பிச்சிட்டேங்க. நேற்று மழை பெஞ்சதாங்காட்டி இன்னைக்கு வானம் எல்லாமே வெயில் அடிக்காம சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேட்டு. சரி, நாங்களும் ஊனிட்டே தான் இருந்தோம். ஒரு கடத்துக்கு மேலே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையாங்காட்டியும் சரி சாப்பிட்டு வந்தால் அப்புறமா ஊனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போகல தாங்க நாங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாட்டு சோளம் எல்லாமே காஞ்சி போன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த காஞ்சி போனது எல்லாமே பச்சை கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த ஹாப்பிலே அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.